ஏழாம் வகுப்பு கணிதம் பருவம் 1 பாடம் 1 பயிற்சி 1.3 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதிலே ஃபஸ்ட்டு 3 சம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கணக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக. இப்போ நம்ம இந்த பயிற்சி பார்க்குறதுக்கு முன்னால் இந்த பயிற்சியில் நம்ம முழுக்களோட பெருக்கல் தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, முழுக்களோட பெருக்கல். அப்போ அதுக்கு குறிய நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ்ஸு. ஓகே, மைனஸ் நம்பர் பெருக்குனா ப்ளஸ் நம்பர் கிடைக்கும். மைனஸ் நம்பரையும் ப்ளஸ் நம்பரையும் பெருக்கணும் அப்படின்னா மைனஸ், ரெண்டு வெவ்வேறான குறியாக பெருக்கணும் அப்படின்னா அதுக்கு மைனஸ் குறி வரும். அடுத்தது ப்ளஸ் நம்பரையும் மைனஸ் நம்பரையும் பெருக்கினாலும் மைனஸ் குறி கிடைக்கும். ப்ளஸ் நம்பரையும் பெருக்குனா ப்ளஸ் நம்பர் தான் கிடைக்கும். ஓகேவா? சேம் குறி, அதாவது மைனஸும் ப்ளஸ் வந்துன்னா பெருக்கும்போது ப்ளஸ் குறி கிடைக்கும். மைனஸும் ப்ளஸ் சொன்னால் அது வெவ்வேறான குறியாக இருந்துச்சு அப்படின்னா அது மைனஸ் குறியாக இருக்கும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று, -80 பெருக்கல் டேஸ் இஸ் ஈக்குவல் டு -80. ஓகே, ஒரு மைனஸ் நம்பர் கூட எந்த நம்பரை பெருக்குனா மைனஸ் குறி கிடைக்கும் அப்படின்னா ப்ளஸ் நம்பரை பெருக்குனா -80 கூட 1 பெருக்குனா மட்டும்தான் -80 கிடைக்கும். சரியா? ஓர் -80 -80. அடுத்தது -10 பெருக்கல் டேஸ் இஸ் ஈக்குவல் 20. இந்த மைனஸ் கூட எந்த நம்பரை பெருக்குனா ப்ளஸ்ஸாக மாறிடும். மைனஸ் கூட மைனஸ் பெருக்குனா தான் ப்ளஸ்ஸாக மாறிடும். சரியா? இப்போது 10 கூட எந்த நம்பரை பெருக்குனா 20 கிடைக்கும். 2 வரும். அப்போ இங்கே -2. மைனஸ் ப்ளஸ்ஸு 2 20. இன்னும் 100 பெருக்கல் டேஸ் ஈக்குவல் டு -500. ஓகேவா? இப்போ 100 கூட எந்த நம்பரை பெருக்குனா நம்மளுக்கு -500 கிடைக்கும் அப்படின்னா -5. இதில் ப்ளஸ் நம்பர் மைனஸ் நம்பரை பெருக்கும் போது நமக்கு மைனஸ் குறி. 100 5 500. அடுத்தது 4வது டேஸ் பெருக்கல் -9 ஈக்குவல் டு -45ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ இதில் மைனஸ் குறி இருக்குது, இதில் மைனஸ் குறி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இது மைனஸ் குறி. அப்போ இங்கே என்ன நம்பர் வரணும்னா ப்ளஸ் நம்பர் வரணும். 9 கூட எந்த நம்பர் பெருக்கணும் 45 வரணும்னா 5. அப்போ +5. இனி அடுத்தது டேஸ் பெருக்கல் 75 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஆன்சர் நமக்கு 0. இப்போ 75 கூட எந்த நம்பர் பெருக்கும்போது 0 கிடைக்குன்னா 0 பெருக்குனா நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். அடுத்தது செகண்டு, சரியா தவறா என கூறுக. அதில் ஃபஸ்ட் ஒன், -15 பெருக்கல் 5 ஈக்குவல் டு 75. ஓகேவா? ஒரு மைனஸ் குறியும் ஒரு ப்ளஸ் குறியும் பெருக்கும்போது நம்மளுக்கு மைனஸ் குறி தான் ஆன்சரில் கிடைக்கும். இங்கே ஆனால் ப்ளஸ் குறி தந்திருக்குறாங்க, அதனால இதனுடைய ஆன்சர் தவறு. அடுத்தது -100 பெருக்கல் 0 பெருக்கல் 20. இப்போ எந்த நம்பருக்குள்ளே 0 பெருக்கினாலும் ஆன்சர் என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா 0 தான். இப்போ அவங்களே நம்மளுக்கு 0 தான் கொடுத்துருக்காங்க, இதனுடைய ஆன்சர் சரி. 3வது 8 பெருக்கல் -4 ஈக்குவல் டு 32. ஒரு ப்ளஸ் நம்பரையும் மைனஸ் நம்பர் பெருக்கினா நம்மளுக்கு மைனஸ் தான் கிடைக்கும். ஆனால் இங்கே அவங்க ப்ளஸ் நம்பர் தந்திருக்கிறதுனால இதனுடைய ஆன்சரு தவறு. அடுத்து 3வது, பின்வரும் பெருக்கல் பலனில் எவ்வகை குறியீடு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. குறைமுழுக்களின் 16 முறை. ஓகேவா? அப்போ மைனஸ் எண்ணோட 16 தடவை மைனஸை பெருக்குனா என்ன கிடைக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. சரி, இப்போ இது இரட்டைப்படை எண்ணா ஒற்றைப்படை எண்ணான்னு பார்க்கணும். மைனஸு நம்ம இரட்டைப்படை எண்ணாக கொண்டு பெருக்கும்போது, அதாவது மைனஸ் அப்படின்னு நம்ம இரட்டைப்படை எண்களாக கொண்டு பெருக்குனா நம்மளுக்கு என்ன குறி தான் கிடைக்கும்னா ப்ளஸ் குறி தான் கிடைக்கும். சரியா? இப்போ இது ஒரு இரட்டைப்படை எண்ணா நமக்கு ஆன்சர் ப்ளஸ்ஸு. அடுத்த குறைமுழுக்களின் ஒற்றைப்படை எண் வந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஆன்சர் மைனஸ்ஸு. சரியா? ஒற்றைப்படை எண்ணுங்கும் போது இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எக்ஸாம்பிளுக்கு 3 எடுத்துக்கலாம். 3 மைனஸ் குறி எடுத்துக்கிறோம். மைனஸும் ப்ளஸ்ஸையும் மைனஸும் பெருக்குனா ஆன்சர் மைனஸ்ஸு. அதே போல் இதில் பாருங்கள் 4 நம்ம மைனஸ் எடுத்துக்கிறோம். இது இரட்டைப்படை. 4 இரட்டைப்படை எண். மைனஸும் ப்ளஸ்ஸும் பெருக்குனா ப்ளஸ்ஸு குறி. சரியா? அப்போது இரட்டைப்படை எண் வந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் ப்ளஸ்ஸு, ஒற்றைப்படை எண் வந்துச்சுன்னா ஆன்சர் மைனஸ். சரியா? அவ்வளோதான் அந்த வீடியோ. தேங்க்யூ.